ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. நம்ம வீடியோவை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து எந்த லெவலில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சென்செக்ஸ் வந்து 56.74 பாயிண்ட் குறைஞ்சி 81,709 க்ளோஸ் ஆனுச்சு. அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 30.60 பாயிண்ட் க்ளோஸ் ஆனுச்சு. இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து 2 விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒன்று வந்து என்னென்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அதை பற்றின டிஸ்கஷன். அதுக்கு முன்னாடி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஷேர் எடுத்து அதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இன்னைக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் எப்படியா இருந்தாலும் சென்செக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. அப்புறம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஷேர் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 2 நாளில் 18% உயர்ந்துருச்சு. அதே மாதிரி வந்து 3 மாதத்தில் வந்து 2 மடங்கு வளர்ச்சி இருக்குது. இந்த ஷேரை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். அடுத்தது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்ப்போம். டாப் கெய்னர்ஸ் வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து 700க்கு அதாவது 800 கீழே கம்மியாக இருந்தது. இப்போ ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு 3% அதிகமாகி ஒரு 816ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, மாருதி சுசுகி, லார்சன் அண்ட் டர்போ, ஐடிசி இந்த கம்பெனிலாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் 1%லேருந்து 0.79% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. மெயினாக குறிப்பிட்ட சொல்ல எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதில் இந்த டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகிலாம் ஆட்டோ செக்டார். அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரொம்ப பியரிஷாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டர்ன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல், அதுக்கப்புறம் ஏசியன் பெயிண்ட்ஸு, இண்டஸ்இண்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் ரைஸாக போணுச்சு. பட் இப்போ வந்து திரும்பியும் குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம வீடியோவை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி என்னன்னு சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்னால என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம்லேருந்து மீடியம் டேர்ம் வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்போது அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்விங் நடக்கும்ல. இப்போ என்னென்னா, இப்போ லோவாக இருந்துட்டு இப்போ மேலே போகும்போது ஒரு ஸ்விங் நடக்குது. அதே வந்து என்னென்னா, இப்போ செல் பண்ணும்போது கூட மேலேருந்து கீழே வரும்போது ஒரு ஸ்விங் ஆப்ஷன் ஆகுது. இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன வந்து என்னன்னா, இதை வந்து ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ டே ட்ரேடிங்னா இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்றுருவாங்க. இதில் அப்படியே கிடையாது. இதில் வந்து என்னன்னா, ஒரு இப்போ எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1 டே இல்லை 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வந்து வச்சிருந்துட்டு இது பண்ணுவாங்க. இதில் வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து சார்ட்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டெக்னிக்கலை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம இந்த டே ட்ரேடிங் பண்ணுறத விட இதுக்கு என்னன்னு வச்சுக்கோங்க, மெயினாக வந்து என்னென்னா டே ட்ரேடிங் பண்ணுறதுலாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். இருக்குமாங்கிறது நான் எடுத்துக்கிறது வந்து என்ன ஷேர்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க ஷேர் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னன்னா, இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஷேரை வந்து 2 விஷயம் இங்கே நடந்திருக்கு. என்னன்னா, இந்த ஷேரில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 4, 5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து என்னென்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேர் மேலே ஏறிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுவுதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ரைசிங் வெட்ஜ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேர் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எதனால ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து இது உகந்தது அப்படிங்கிறத பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஷேரை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இந்த ஷேர் வந்து ஒரு
அ ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து 608ல வந்து ஒரு இது விழுந்திருக்கு. இந்த இடத்துல வந்து என்னன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ விட இது வந்து கீழ வந்திருக்கு. இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இப்ப பாருங்க. இதுதான் வந்து இந்த கிரீன் லைன் இருக்குல்ல, இது வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு நல்லா இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த இந்த ஆரஞ்ச் லைன் தான் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இந்த இந்த கிரீன் லைன் தான் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 648 அந்த ரேஞ்ச விட்டு கீழ வந்து ஃபால் ஆயி விழுந்துருச்சு. அது விழுந்து அதுக்கும் கீழ வந்துகிட்டு இருக்கு. ஸோ, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 608 கிட்ட வந்துச்சுன்னா, அது ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப வந்து என்னன்னா, இந்த ஷேர் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ வந்து ஒரு லாங் டெர்ம் சப்போர்ட்டா அ வ நம்ம எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த பிரைஸ் வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ ஒட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, இதுதான் வந்து குரூசியலான சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, எல்லா ஷேருக்கும் வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ விட்டு கீழ இறங்கிட்டு ஆ டச் பண்ணிட்டு மோஸ்ட்லி வந்து என்னன்னா, பவுன்ஸ் பேக் ஆயிடும். நெறைய டைம்ல வந்து எல்லா ஷேருமே வந்து அந்த இடம் வரும்போது வ போ டச் பண்ணிட்டு மேல போறதுக்கு நெறைய சான்ஸஸ் இருக்கு. ஸோ நம்ம அத தான் நம்ம வந்து இந்த ஸ்விங் ட்ரேட்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ட்டு பார்க்கணும். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரைஸ் ஆக்ஷன். அ அ அப்புறம் பாருங்க, இந்த 608ங்கிற லெவல்ல வந்து இம்மீடியேட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு மேல இது போணுச்சுன்னா, அடுத்தது 511ல தான் அடுத்த சப்போர்ட். ஸோ இது இல்லாம நீங்க பாருங்க, அ இந்த லெவலுக்கு மேல வந்துச்சுன்னா, இதுக்கு மேல இந்த 200 லெவலுக்கு மேலேயே கன்டின்யூ ஆனுச்சுன்னா, அது வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடும். ஆனா, அதுக்கு மேல அது போணுச்சுன்னா, நம்ம வந்து இதையும் வந்து என்னன்னா, அதுல வால்யூமும் இன்கிரீஸ் ஆகுதாங்கிறத பார்க்கணும். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா, இன்னொன்னு வந்து பாருங்க, இது வந்து இந்த கம்பெனி இப்ப வந்து HDFC வந்து என்னன்னா, இ இங்க பாருங்க ரிலேட்டிவ் அ அ இது என்ன சொல்லுவாங்க, இந்த RSIன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அ 31 கிட்ட வந்துருச்சு. 31 கிட்ட வந்துருச்சுன்னா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ம் அ இங்க பாருங்க இந்த RSIஸ் க்ளோஸ் டூ த ஓவர் சோல்டு டெரிட்டரி. அதாவது எந்த ஷேர் வந்து உங்களுக்கு 35க்கு கீழ வந்துருச்சுன்னா, நெறைய ஆல்ரெடி வித்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ, இதுக்கு மேல வந்தோனே அது வந்து என்னன்னா, அ அதிகமா வித்துட்டதுனால வாங்குறதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ, நம்ம அந்த மாரி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இந்த இது வந்து என்னன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்டர் வேல்யூ லெவலுக்கு வந்துருச்சுங்கிற மாரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேர நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க ஏன்னா ஒரு டைம்ல பீக்ல வந்து எவ்வளோ லெவல்ல இருந்திருக்கு. இந்த லெவல்ல இருந்திருக்கு. அதாவது 740க்கு மேல இருந்திருக்கு. ஆனா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 636 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ, இந்த இடத்துல வந்து நம்ம குரூசியலா நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு, இத வந்து ஒரு நல்ல ஜோன். இப்ப இத வந்து நான் வந்து இப்ப நம்ம ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டலா நெறைய பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஷார்ட் டெர்ம்ல வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு 1 நாள்லேருந்து 1 வாரம், இல்ல 10 நாள், 15 நாள் கூட வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ம் அ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன். இது வந்து நான் ஒரு பாய் செல் ரெக்கமெண்டேஷன்க்காக சொல்லல. இந்த இந்த ஷேர நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு, இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களுக்கு அ மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. நான் வேணா ஒரு ஃபாலோ அப் வீடியோவா ஒரு 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 4, 5 நாள் கழிச்சுட்டு நான் ஒரு ஃபாலோ அப் வீடியோ போடுறேன். அப்புறம் ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கன்டென்ட்ட வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. அ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோட நானு வந்து வரேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னன்னா, நான் ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து ஒரு அ இமெயில் அட்ரஸ் சப்மிட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. உங்க இத சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னா, நான் எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் நான் உங்களுக்கு தரேன். அதுல வந்து எந்த ட்ரேடு வந்து ஸ்விங் ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அ பவுன்ஸ் பேக் ஆற ஷேரு, பிரேக் அவுட் ஆற சேனல் பிரேக் அவுட் ஆற ஷேரு, அது எல்லாமே நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ கன்டென்ட் நான் வந்து இமெயில் ஷேர் பண்றவங்களுக்கு மட்டும் தனியா நான் வந்து வீடியோ நான் தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். அதே மாரி வந்து உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோலாம் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். உங்களோட கமெண்ட்ஸ குடுங்க.